நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நல்ல மனுஷனாக வாழ்கிறது அது கிடையாது. நம்ம ஆசீர்வாதமாக வாழ்கிறது அது கிடையாது. கடவுள் பயத்தோடு வாழ்கிறது அதுவும் கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் எல்லா நேரமும் எல்லா நிமிஷமும் நாம் பரலோகம் போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. த டெஸ்டினேஷன் மிஷன் இதுதான் வாழ்க்கை. இப்படி தான் இருக்கணும். இதுக்கு தான் நம்ம போகிறோம். பரலோகம் போகணும்னு நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையை நாம் தீர்மானித்து நடத்த வேண்டும். ஆமென். எல்லா நேரத்துலையும் அதை நினைவில் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வகையில் ரொம்ப சுலபமான வாழ்க்கை தான். டெஸ்டினேஷன் பரலோகங்க. அதை கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போ இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நாங்கள் சொல்லித்தரோம். உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கிற ஆவியை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அப்போ பரிசுத்தமானதை தேடுங்க. தேவையில்லாததெல்லாம் விட்டுரு. முதல்ல ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, அங்கே சுற்றுறது, தேவையில்லாத பணத்தை அமுக்கிறது, பொய் புரட்டாட்டம் பண்ணுறது விடு. எல்லாத்தையும் கடவுள் பார்த்து கொள்வார். ஒரு அமைதி அடை. அவருடைய வார்த்தையை நம்பு. அவர் மேல் பிரியமுள்ளவராக இரு. அவருக்கு பிரியமுள்ளதை நீ செய்து கொண்டே போ. இதையே உன் ஆவிக்குள் சொல்லும் பொழுது உன்னுடைய ஆன்மா பலன் அடைகிறது.